இந்த மிஷினோட பேரு ஆட்டோமேட்டிக் பேடி ஹார்வெஸ்டருங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப குட்டியா தாங்க இருக்கு. இத பயன்படுத்தி எப்படி நெல் அறுவடை பண்றாங்கன்னு பாருங்க. அறுவடை பண்றது மட்டும் இல்லாம, அறுவடை பண்ண நெல்லுமே தனியா கட்டி கட்டி போடுது பாருங்க. திராட்சை பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணுன்ட்டு இந்த கேட்ஜெட்ட பயன்படுத்தி எப்படி வந்து வாட்டர ஸ்ப்ரே பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. ஃப்ரூட் கிரேடிங் பண்றதுக்கு நெறைய மிஷின்லாம் இருக்குங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம எவ்வளோ அழகா ஒரு 2 கம்பிய வச்சு மாதுளம்பழத்த எப்படி தனித்தனியா பிரிச்சு எடுக்குறாங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல் ஐடியாங்க இது. இப்பலாம் மருந்து அடிக்கிறதுக்கு காசு வந்து நெறைய செலவாகுது அப்டின்ட்டு எல்லாரும் ஓன் யூஸ்க்கு வந்து பேட்டரி ஸ்ப்ரே மிஷின் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த பேட்டரி ஸ்ப்ரே மிஷின எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமாங்க? இந்த வீடியோல பாருங்க. இந்த மிஷின பயன்படுத்தி எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு. இந்த வீடியோல ஒரு பிளாஸ்டிக் கம்பு மாரி நிக்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்து ஏரோபோனிக் டவருங்க. அத பயன்படுத்தி நம்ம மண்ணுலாம் இல்லாமலே ஈஸியா வந்து விவசாயம் செய்யலாங்க. இத பயன்படுத்தி நம்ம 100க்கும் மேற்பட்ட கிராப்கள வந்து விவசாயம் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட பேரு 5 ஹெச்பி சிங்கிள் வீல் வீடருங்க. இத பயன்படுத்தி நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய களைகள்லாம் ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ அழகா நிலத்த உழுதுட்டே போகுது பாருங்க. உரம் போடுற மிஷின்லாம் வந்து காசு அதிகமா இருக்குன்ட்டு எவ்வளோ இன்னோவேட்டிவா இவரே வந்து உரம் போடுறதுக்கு மிஷின ரெடி பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஒரு புனலையும் அதிலேயே வந்து பைப்பையும் கட்டிட்டு எவ்வளோ சிம்பிளா வந்து உரம் போட்டே போறாருன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல் ஐடியாங்க. பெரிய பெரிய உர கம்பெனிலாம் இந்த மாரி தாங்க ஆட்டோமேட்டிக் லோடிங் மிஷின பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியா வந்து உரத்த லாரில ஏத்துறாங்கன்னு பாருங்க. இது மூலமா வந்து எல்லா இடத்துக்கும் வந்து டெலிவரி குடுக்குறாங்க. உண்மையிலே வேற லெவல்ங்க இந்த மிஷின். இந்த வீடியோல பாருங்க டிராக்டர் எப்படி மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. அதிலேயே வந்து ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரெடர் மிஷினும் அட்டாச் பண்ணி எப்படி உரத்தையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ங்க. சூரியகாந்திய இந்த மிஷின பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து அறுவடை பண்ணிட்டே போறாங்கன்னு பாருங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்குங்க. ரிமோட் கண்ட்ரோல் டெக்னாலஜிய பயன்படுத்தி ஒரே ஒரு பட்டன் அழுத்தது மூலமா செடிகளுக்கு எவ்வளோ அழகா வந்து தண்ணிய வந்து ஸ்ப்ரேயிங்காவே பண்றாங்க பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க பார்க்கறதுக்கு. வாழைத்தார அறுவடை பண்ணி தலையில சுமந்துட்டு போறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆனா, இப்ப இருக்க டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி சும்மா ட்ரோன் மூலமாகவும், வந்து ரோப் மூலமா எப்படி கொண்டு போறாங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. பொட்டேட்டோ பிளான்டர் மிஷின் நம்ம பார்த்துருப்போங்க. அத பயன்படுத்தி ஒரு டைம்ல ஒரு ரோல தான் நடவு பண்ணிட்டே வர முடியும். ஆனா, இந்த மிஷின் இருந்துச்சுன்னா போதுங்க. ஒரே டைம்ல 4 ரோ நடவு பண்ணிட்டே வரலாங்க. இந்த மிஷினோட பேரே வந்து 4 ரோ பொட்டேட்டோ பிளான்டருங்க. பார்க்கறதுக்கே ஒரு சின்ன கூட மாரி தாங்க இருக்கு. ஆனா, இத பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து ஒரே டைம்ல 2 செடி நடவு பண்றாங்கன்னு பாருங்க. இது மூலமா வந்து நம்ம ஈஸியா செடிகள் நடவு பண்ணிக்கலாம். இந்த டூல நம்ம கால்ல மாட்டிக்கிட்டோம்னா, நம்ம தோட்டத்துல களை எடுக்கும்போதோ, இல்ல அறுவடை பண்ணும்போதோ, நம்ம கால்லாம் வலிக்காம இருக்குங்க. இது மூலமா நம்ம ஈஸியா உட்காந்தபடியே நம்ம வேலைய செஞ்சுக்கலாங்க. உண்மையிலே சூப்பரா இருக்குங்க இந்த டூல். நெல் வயல்ல வரக்கூடிய பாசைகள கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பெரியவர் பாருங்க, ஒரு கயிறுல கட்டைய கட்டிட்டு, எப்படி இழுத்துட்டு போயிட்டு அது மூலமா வந்து பாசைகள ரிமூவ் பண்றாருன்னு பாருங்க. ஒவ்வொரு டேங்க் மருந்து அடிச்சதுக்கப்புறம் அடுத்த டேங்குக்கு கீழ உட்காந்து ஏந்துக்கணும். அந்த மாரி சிரமமா இருக்கறதுக்காக, எவ்வளோ அழகா பிளான் பண்ணி பேட்டரி மிஷின்லயே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாரி அட்டாச் பண்ணி, சும்மா நின்னபடியே மருந்த ஊத்திட்டு போயிட்டே இருக்காரு பாருங்க. உண்மையிலே வேற லெவல் ஐடியாங்க இது. நம்ம பயிர பறவைங்க மற்றும் விலங்குங்க வந்து சேதப்படுத்தாம இருக்கணுன்ட்டு, எவ்வளோ அழகா ஒலி எழுப்புற மாரி இன்னோவேட்டிவா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இது பார்க்கறதுக்கே நம்ம சின்ன வயசுல விளையாடுற பொம்மை மாரி தாங்க இருக்கு. சாவி திருவி விட்டா அது வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டே இருக்கும்ல, அந்த மாரி தாங்க டிசைன் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் தக்காளிய கையில தாங்க அறுவடை பண்ணுவோம். ஆனா வெளிநாட்டுலலாம் பாருங்க, மெஷின பயன்படுத்தி தக்காளி எவ்வளோ அழகா அறுவடை பண்ணி, தனியா வந்து அத குவிச்சுட்டே வராங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவலுங்க. இந்த மிஷினோட பேரு ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரெட்டருங்க. இத டிராக்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு, எவ்வளோ அழகா வந்து உரத்த ஸ்ப்ரெட் பண்ணிட்டே போறாங்கன்னு பாருங்க. உரத்த செடிகள விட்டு தள்ளி போடுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது. ஒரு சில பேர் உரத்த செடிகள்கிட்டயே வச்சுருவாங்க. அந்த மாரி டைம்ல ஹீட்னால வந்து செடிகள் காய்ஞ்சிரும். அந்த மாரி பிரச்சனை வராம இருக்கணுன்ட்டு, ஒரு குச்சிய வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பால கட்டிட்டு, அத பயன்படுத்தி உரத்த எவ்வளோ தள்ளி போடுறாரு பாருங்க. மக்காச்சோளத்த உடைச்சு எடுக்கிறதுக்கு சிறப்பான டூல்ங்க இது. இத பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து திருவுறது மூலமாவே வந்து மக்காச்சோளத்த உடைச்சு பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு பாருங்க. உண்மையா சூப்பரான டூல்ங்க. வாழை குலைய கீழ விழுகாம எப்படி வந்து பிளான் பண்ணி 2 பேர நிக்க வச்சு கட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க. உண்மையிலே வேற லெவல் ஐடியாங்க இது. இந்த மிஷின் பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ பெருசு ஜைஜான்டிக்கா இருக்கு. இத பயன்படுத்தி நிலத்த வந்து எப்படி உழுதுட்டே வராங்கன்னு பாருங்க. இந்த மிஷின் வந்து நிலத்த உழுகுறது மட்டும் இல்லாம, மண்ல இருக்கக்கூடிய கல்லுக்கள தனியா பொறுக்கி எப்படி குளிச்சுட்டே வருதுன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. செடிகளுக்கு இந்த மிஷின பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியா வந்து உரம் போட்டுட்டே வராங்கன்னு பாருங்க. இது பார்க்கறதுக்கே பம்ப் அடிக்கிற மிஷின் மாரி தான் இருக்கு. அத பிரஸ் பண்றது மூலமா வந்து செடிகளுக்கு ஈஸியா வந்து உரத்த போட்டுட்டே போறாங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. அட! மக்காச்சோளத்துக்கு எவ்வளோ அழகா வந்து உரம் போடுறாங்கன்னு பாருங்க. இது பார்க்கறதுக்கே வந்து சும்மா சால்ட் அள்ளி போடுற மாரி சும்மா அள்ளி அள்ளி போட்டே போறாங்க. அதுவும் செடிகிட்ட கரெக்ட்டா விழுந்துட்டே போகுது பாருங்க. உண்மையா வேற லெவலுங்க. கரும்பு நாத்த உங்கள்ல எத்தன பேருக்கு ரெடி பண்ண தெரியுங்க? ஃபர்ஸ்ட்டு கரும்போட சோவைய கட் பண்ணிட்டு, அத கட்டர் மிஷின பயன்படுத்தி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு, அப்புறம் அத தனியா வந்து ஒரு ட்ரேல போட்டு கழுவிடுறாங்க.
அது கழுவுனதுக்கப்புறம் ஒரு சீலிங் ட்ரேல வந்து காயர் பித்துலாம் போட்டு அதுக்கேத்த மாரி சைஸ்ல வந்து வச்சுட்டு, அத வெயில்ல கொண்டு போய் வச்சு தண்ணி பாய்ச்சிட்டு, அத மறுபடியும் வந்து அந்த கட் பண்ண கரும்பு சோகைய மேல போட்டு மூடிடுறாங்க. அப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க எப்படி வந்து முளைச்சிருக்குன்ட்டு. உண்மையிலே வேற லெவலுங்க. வண்டி போக முடியாத காட்டு பகுதியில விவசாயம் செய்றவங்களுக்கெல்லாம் இந்த மிஷின் வந்து உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மிஷின் வந்து பயன்படுத்தி நம்ம தோட்டத்துக்கு தேவையான உரமாகட்டும், இல்ல மத்த பொருட்களும் நம்ம ஈஸியா வந்து கொண்டு போய்க்கலாங்க. பூசணிய பறிக்காம விதைக்கு வந்து ஃபுல்லா விட்டுட்டு, இந்த மிஷின பயன்படுத்தி எப்படி வந்து கலெக்ட் பண்ணி விதைய தனியா பிரிச்சு எடுக்குறாங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. முட்டைக்கோஸ மல்ச்சிங் சீட்லாம் போட்டு எவ்வளோ பிரமாதமா விவசாயம் செய்றாங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம எல்லா வாய்க்காலுக்கும் தண்ணி எப்படி பாய்ச்சுறாங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவலுங்க. இந்த ஒரு கேட்ஜெட் இருந்தா போதுங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில வளரக்கூடிய செடிகளுக்கு ஈஸியா நம்ம மருந்து அடிச்சுக்கலாங்க. நம்ம நார்மலா வந்து ஸ்ப்ரே பண்ற மிஷினுக்கும், இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா அடிக்கிறதுல வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்போங்க. ஆனா இதில வந்து ஒரு பட்டன் அழுத்தி விட்டாலே போதுங்க. தானாவே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம ஈஸியா வந்து அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது. ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்லாம் போட்டோம்னா செலவாகும்னு எவ்வளோ அழகா பிளான் பண்ணி 2 வாட்டர் கேன்லாம் தொலைய போட்டு அதிலேயே பைப்ப கனெக்ட் பண்ணி எப்படி தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு பாருங்க. நம்ம வீட்லலாம் கொடி வகை பயிர் போட்டோம்னா, அத வந்து பந்தல் ஏத்துறதுக்கு கயிறு தாங்க கட்டுவோம். ஆனா இந்த ஒரு டேக் இருந்துச்சுன்னா போதுங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. இது மூலமா நம்ம ஈஸியா வந்து பந்தல் ஏத்திக்கலாங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு இந்த டேகு. இந்த தாத்தா பாருங்க, இந்த மிஷின பயன்படுத்தி எப்படி நெல்ல தூத்துறாருன்னு பாருங்க. இந்த மிஷினே பார்க்கறதுக்கு ஒரு தையல் மிஷின் மாரி தாங்க இருக்கு. சும்மா கால்ல அழுத்திக்கிட்டு எப்படி நெல் அடிச்சு எடுக்குறாருன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவலுங்க. நமக்கு வரக்கூடிய உரங்கள்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த மாரி மிஷின் மூலமா தாங்க பேக் பண்ணி அனுப்புறாங்க. எவ்வளோ அழகா வந்து பேக் பண்ணி வந்து உடனே உடனே தள்ளிட்டே இருக்காங்க பாருங்க. உண்மையிலே வேற லெவலுங்க.